வணக்கம். இது ஆதித்தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதித்தமிழச்சி. 19/1/2024 தை மாதத்தின் 5ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, முத்திதிகள் கூடி வரும் நாள். இந்த நாளில் நீங்கள் காலை 9:10 இருந்து 10க்குள் வழிபாடு செய்பவராக இருந்தாலும் சரி, அல்ல ராகு கால நேரமான 10 to 12, மாலை 4 மணியிலிருந்து 5:10க்குள், 6 மணியிலிருந்து 7 மணிக்குள், இல்லை சுக்கிரகூர நேரமான 8லிருந்து 9க்குள், இல்லை நள்ளிரவு பூஜையான 11 மணியிலிருந்து 1 மணிக்குள்ள உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ வழிபாடு செய்யுங்க. அப்போ வழிபாடு செய்யும் போது தவறாமல் இந்த ஒரு பொருளை பூஜை அறையில் தை மாதத்தில் வரக்கூடிய எல்லா வெள்ளிக்கிழமையிலுமே இந்த ஒரு பொருளை எடுத்து நீங்கள் பூஜை அறையில் வைத்துட்டு வழிபாடு செய்ய ஆரம்பிங்க. கண்டிப்பாக நீங்கள் எதற்காக வழிபாடு செய்கிறீங்களோ அதற்கான பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். மிக எளிமையான விஷயம்தான். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான், கவலைப்படாதீங்க. நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஆலோசனைகள் அல்லது பரிகாரங்கள் தேவைப்பட்டாலும் வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் தெரியுது இல்லைங்களா, இந்த நம்பருக்கு தகவல் தெரிவிங்க, தெளிவான விளக்கம் கொடுக்குறேன். இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரிசி அளப்போம் இல்லையா, படி நாளி அப்படின்னு சொல்லுவோம். அதில் ஃபுல்லாக நீங்கள் முதல்ல அரிசி எடுத்துக்கணும். ஒரு சுத்தமான வெத்தலை எடுத்து காம்பை நீக்கிட்டு நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு நல்லா ஒரு காய்ந்த துணி வச்சு துடைச்சிக்கோங்க. சுத்தமான துணியை வச்சு துடைச்சிட்டு மாதுளங்குச்சி, இல்லை அப்படின்னா வேப்பங்குச்சி, இல்லை மாமரத்தோட குச்சி, இல்லை இப்போ நீங்கள் பொங்கலுக்கு பொங்கப்பூ வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த பொங்கப்பூவோட குச்சி, இதில் எந்த குச்சி கிடைச்சாலும் சரி, நெல்லி மரம், வன்னி மரம், வில்வ மரம், என்ன குச்சி கிடைச்சாலும் சரி. இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன் பாருங்கள். அதை மாதிரி அந்த வெத்தலையோட நடு நரம்பில் அந்த குச்சியை நீங்கள் இணைத்துட்டு அதை அந்த அரிசி மேலே, நாளியில் எடுத்த அரிசி மேலே, நாளியில் பச்சை அரிசி வைப்பதாக இருந்தாலும் வைக்கலாம், இல்லை புழுங்கல் அரிசி வைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம், தவறு கிடையாது. வெத்தலையை வைத்த பிறகு தான் நீங்கள் தீபம் ஏற்றி சாமிக்கு பூ அலங்காரம் பண்ணுறதா இருந்தாலும் சரி செய்துட்டு மந்திரம் ஜெபிப்பதாக இருந்தாலும் சரி, இந்த வெத்தலைக்கு நேராக உட்காந்து நீங்கள் மந்திரம் ஜெபிங்க. இல்லைங்க நான் பிரம்ம முகூர்த்த நேரத்திலே வழிபாடு செஞ்சுட்டேன், இந்த பதிவை நீங்கள் இப்போ தான் பதிவு செய்திருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களும் என்ன பண்ணுங்கள். இதன் பிறகு நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதில் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ இதை மாதிரியே நீங்கள் எடுத்து பூஜையில் வச்சுட்டு வழிபாடு செய்துட்டு அந்த உலக்கு அரிசியை அளக்குறோம் இல்லையா படி, அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டு நிலைவாசலில் வச்சு எடுத்துகிட்டு வந்து திருப்பி பூஜையில் வச்சுருங்க. வாராகி தேவி நிரந்தரமாக உங்கள் வீட்டில் குடியிருப்பார். மறுநாள் அந்த வெத்தலையை எடுத்து நீங்கள் காஞ்ச பிறகு சாம்பிரானோட கலந்துக்கலாம், இல்லை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடலாம். அதை மாதிரி தான் அந்த குச்சியும். அரிசியை நீங்கள் சமையலுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்டு, இந்த பூஜையில் வைக்கிற பொருளை என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான். கூடுமான வரைக்கும் நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எல்லாத்தையுமே சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற பொருட்கள் எல்லாத்தையுமே காய வைத்து நீங்கள் சாம்பிராணியோட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது மாதிரி கம்ப்யூட்டர் சாம்பிராணி மாதிரி கூட நீங்கள் அதெல்லாம் எடுத்து காய வச்சு தயார் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக அதில் நீங்கள் புகை போடும்போது, அதாவது தூபம் போடும்போது நீங்கள் வழிபட்ட பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். முடியாத பட்சத்தில் கால்படாத இடத்துல இல்லை ஓடும் நீரில் கொண்டு போய் போட்டுருங்க. ஆனால் உபயோகிக்கக்கூடிய பொருட்கள், தானியங்களாகட்டும், அரிசி ஆகட்டும், வைக்கக்கூடிய பிரசாதமாகட்டும், அதெல்லாம் நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் பயன்படுத்திக்கணும். இல்லை அப்படின்னா மற்றவர்களுக்கு அதை நீங்கள் தானமாக கொடுத்துடணும். இல்லை பறவைகளுக்கு, பசுவிற்கு தாராளமாக தானமாக கொடுக்கலாம். ரொம்ப எளிமையான விஷயந்தான், வீட்டில் இருக்கக்கூடிய விஷயந்தான். இதை செய்யுங்க. கண்டிப்பாக வாராகி தேவியின் அருளால் என்ன விஷயத்துக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்ய போகிறீங்களோ அந்த பிரார்த்தனை ரொம்ப சீக்கிரமாக நிச்சயமாக நிறைவேறும். தை வெள்ளிக்கிழமை தவற விடாதீங்க. தொடர்ந்து ஆதித்தமிழச்சி யூடியூப் சேனலை பாருங்கள். இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாராகி தேவியினர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும். நல்லதே நடக்கும்.